உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. எஸ்கியூஸ் மீ மேடம், என் ஒய்ஃபு பார்த்தீங்களா? என்ன சார் காலையிலே போதையில வந்திருப்பீங்க போல. சேச்சே, நான் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டேன் மேடம். என் ஒய்ஃபை காண தான் தேடிட்டு இருக்கேன். உங்க ஒய்ஃபு கண்ணு முன்னாடி குத்துக்கல்லு மாதிரி இருந்தும் கண்ணு தெரியலையே, அதான் கேக்குறேன். அட, என் ஒய்ஃபா இது? ஹலோ ஹலோ, என்ன? இல்லை, என் ஒய்ஃபு என்றைக்குமே காலேஜ் கிளம்பும்போது கொஞ்சம் அறக்க பறக்க கிளம்புவாங்க. இன்னைக்கு நேரமாகவே முடிச்சு பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இருக்கனால ரொம்ப நேரமாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்களா, அதான். ஆமா, மற்ற நாள் ஏனோ தானோன்னு போனாலும் இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் எதுவும் எடுக்க மாட்டாங்கல்ல, அதனால எங்களுக்கு அது ஒரு ஜாலி தான். கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா கடுப்பாக வரும். ஐயோ படிக்கணுமே எழுதணுமே எக்ஸாம்ஸ் வருதேன்னு ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும். செலிப்ரேஷன் அன்னைக்கு புக்ஸே எடுக்க வேண்டாம், நம்ம ஜாலியாக ஆடலாம் பாடலாம் என்ன வேணால் பண்ணலாம். இந்த டே ஃபுல்லாக எங்களுக்கானதுங்கிற மாதிரி தானே, அதான் பார்த்து பார்த்து அழகாக ரெடி ஆகிட்டு போகணும்ல. மற்ற நாள் கிளம்பி போனால் ஃபோனுக்கு அங்கே வேலையே இருக்காது. ஆனால் இன்னைக்கு ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கணும். அதுலேயும் நம்மளும் கொஞ்சம் இன்னைக்கு அழகாக போனால் தான் நானும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதுதான் ஃபுல் பிளானிங் தான் போலயே மேடம்க்கு. ஆமாம். சரி, இந்த சாரியில் நான் எப்படி இருக்கேன் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? சொல்லுங்களா, அப்பதானே தெரியும். என் தேவதைக்கு என்ன குறை? சூப்பராக இருக்கு. ஏன் அப்படி பிடிச்சிட்டே உட்காந்துருக்கு? சரி, என்னாச்சு? இல்லை, இந்த இடத்துல லைட்டாக கசங்கி இருந்துச்சு, கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிச்சோன்னா அப்படியே நின்றுக்குள்ள ஸ்டிஃபா, அதான். நான் வேணா பிடிச்சு விட்டுட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், 2 நிமிஷம் தான், நானே இப்போ கை எடுத்துருவேன். ஏன் இந்த ஹெல்ப் கூட உனக்கு நான் பண்ணக்கூடாதா என்ன? இல்லைப்பா, நீங்கள் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணலாம். எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், வேற யார் ஹெல்ப் பண்ணுவா? இது ஒரு சின்ன விஷயம் தானே, முடியாதப்ப என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க போதும். உனக்கெல்லாம் பாரு, காலேஜ் போற, ஜாலியா பொங்கல் செலிப்ரேஷன் வைக்கிறாங்க. நான் வேலைக்கு போறேன், எங்க ஆபீஸ்ல ஒரு செலிப்ரேஷன் வைக்க மாட்டேங்கிறாங்க. வேணும்னா என் கூட வந்து நீங்களும் காலேஜ் படிங்க, பொங்கல் செலிப்ரேஷன் வைப்பாங்க. ஐயோ, உங்க காலேஜ் வேற கேர்ள்ஸ் காலேஜ் ஆச்சு, நான் எப்படி வந்து படிக்குது? கேர்ள்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. யாராவது கேட்டா நானும் பொண்ணு தான், எனக்கு ஷார்ட் ஹேர் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிக்கோங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பிள்ளை பூச்சி மாதிரி அமைதியா இருந்த, பேசுறதுக்கு தான் பதில் பேசிட்டு இருந்த, இப்போ நல்லாவே பேசுறீங்களே மேடம். நான் முன்னாடி இருந்தே நல்லா பேசுவேன், ஆனால் எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட நல்லா வாயடிப்பேன். புதுசாக பார்க்குறவங்க கிட்ட ஒரு தயக்கம் பயம் எல்லாமே இருக்கும். நான் பேசிக்கலாக எக்ஸ்ட்ரோவர்ட், ஆனால் தெரியாதவங்க கிட்ட இன்ட்ரோவர்ட். இலக்கியா அன்னைக்கே சொன்னான், அண்ணன் உங்க வாழ்க்கை முடிஞ்சது, இனி நீங்க கஷ்டம்தான். அப்ப புரியல, இப்ப புரியுது. ஓ மேடம், எனக்கு தெரியாமல் இப்படிலாம் வர சொல்லிட்டு தெரியுறாங்களா? இன்னைக்கு அவள் காலேஜ்க்கு வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். சரி, 2 பேருமே சாரி கட்டிட்டு இன்னைக்கு எப்படி போவீங்க? சிரமமா இருக்கும்ல. நான் வேணா உங்களை காலேஜ்ல ட்ராப் பண்ணிட்டு அப்புறமா ஆஃபீஸ் போட்டா? வேண்டாம் வேண்டாம், நாங்களே போய்க்குவோம். வண்டியில் எப்படி எங்கள் 2 பேர்த்தையும் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவீங்க? 2 பேர் தானம்மா, 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கோங்க. மேபி 3 பேரா இருந்தா கொஞ்சம் கொண்டு போறது சிரமம் தான். நான் கூட்டிட்டு போயிருவேன், பிரச்சனை இல்லை. நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு ஆட்டோவில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓ, அதுவும் நல்லதுதான். நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டே போயிடலாம் இன்னைக்கு. ஆமாங்க. அவள் அண்ணாவை போய் முடிஞ்சா பார்த்துட்டு வரேன்னு சொன்னா, வர வழியில். அவள் கால் பண்ணதும் கிளம்பணும். பாரு, புள்ள கூட அக்கறையா சேலை கட்டியிருக்கேன்னு அவன் ஆளுகிட்ட காட்ட போயிருக்கா, நீ தான் இருக்கியே. நானும் தான் என் சாரியை என் புருஷன்கிட்ட காமிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன மூடிட்டா பேசிட்டு இருக்கேன்? அக்கறையா ஓடி போய் காட்டுறல. நீ காலையில சாரி கட்டணும்னா ஓடி வெளியே வந்தியா? நானா தான் உன்னை தேடி உள்ள வந்தேன். ஆமா, மடிப்பே இங்க சரியா நிக்கல, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தானே வர முடியும். அதுக்குள்ள நீங்க தான் முந்திரி கட்ட மாதிரி உள்ள வந்துட்டீங்க. முந்திரி கொட்டையா? ரகு, உனக்கு நல்ல பேரு தான்டா. சரி, ஓகே, இரு, நான் போய் சாப்பாடு போட்டுட்டு வந்து விட்டுட்டுமா? வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகும்ல, நீங்க போங்க. ஏடா, என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டுறதை விட அப்படி ஒன்றும் எனக்கு பெரிய வேலை கிடையாது. இரு. ஐயோ இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நீ கம்னு இரு. என்னங்க உடனே சாப்பாடு வந்துருச்சு? நான் எல்லாம் போட்டு ரெடியா வச்சுட்டு தான் உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தேன். உனக்கு கேட்கல இருந்தா நான் ஃபர்ஸ்ட் ரூம்குள்ளேயே வந்தேன். ஓஹோ, சரி, இந்தா நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. ஓகே. எப்படியும் ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் தனியா நடந்து தான் போகணும். இலக்கியா அண்ணனை பார்க்க போயிருக்கா, எப்படியும் அண்ணன் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம மட்டும்தான் தனியா நடந்து போகணும். சரி, இவர் இன்னைக்கு ட்ராப் பண்ண சொன்னா என்ன? ட்ராப் பண்ண சொன்னா இவர் காலேஜ் வரைக்கும் கூட ட்ராப் பண்ண ரெடி தான். இருந்தாலும் வேண்டாம், நம்ம இலக்கியா கூடயே போய்க்கலாம். ஸ்டாண்ட் வரைக்கும் மட்டும் ட்ராப் பண்ண சொல்லலாம். என்னங்க என்னங்க? என் பொண்டாட்டியே என்ன இப்ப கூப்பிட்டது?
இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி. ஐயோ, அப்போ உடனே என்னன்னு போய் கேட்டாக்கணுமே. கேப்ப கைய காலம் முறிச்சிருவேன். என்னடி திடீர்னு மரியாதைலாம் தேயுது? என்னை விட்டுட்டு எவகிட்டயாவது பேசி வளைஞ்சுகிட்டு இருந்த மரியாதை மட்டும் இல்ல நீயே முறிஞ்சிருவ பாத்துக்க. ஐயோ மேடம், திட்டாதீங்க, பயமா இருக்கு. பரவாயில்ல பயந்துக்கோ. சரி கூப்பிட்டியே, என்னன்னு சொல்லு. ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி வா, நான் வண்டி ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்க. வண்டியை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வைங்க, ஓடி வந்துடுறேன். சரிம்மா, ஓகே. ஆதிரா இந்த போட்டோவை பார்த்தோன்னே நிச்சயம் சர்ப்ரைஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அட இவன் வேற, எனக்கு பேக்கிங் ஒர்க் அவ்வளோ இருக்கு, நாளைக்கு ஊருக்கு வேற போகணும். என்னடனா கண்ணை மூடிட்டு நில்லுன்னு சொல்லிட்டான். எவ்வளவு நேரம் தான் இப்படி நிக்கிறது? ஆதிமா, இப்ப நீ கண்ணை தர. அடடா அழகா இருக்கே அர்ஜுன், சூப்பரா இருக்கு அர்ஜுன். உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், நம்ம பெட்ரூம்ல நம்ம போட்டோ ஒண்ணுமே இல்லையே, நம்ம பெட்ரூம்க்கு மேல இவ்வளவு ஸ்பேஸ் இருந்தும் ஒரு போட்டோவை நம்ம இன்னும் பிக் பண்ணாம இருக்கமே நினைச்சிட்டே இருந்தேன். போட்டோவுமே சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆதிமா, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு ஃபுல்லா உன்னை ஹாப்பியா வச்சுக்கணும்னு உனக்கு கேட்டு உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றினேன். அன்னைக்கு நீ தான் சொன்ன, நமக்கு ரிசப்ஷன் ஒன்றும் நடக்கவே இல்லை, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி நம்ம கிட்ட போட்டோவும் இல்லை, நம்ம கல்யாணத்துலயுமே 2 பேரும் சிரிச்ச மாதிரி இருக்க மாட்டோம், ஒரு தான் இருப்போம். ஃபேமிலி கூட நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்கும் போது நம்மளும் நின்றுருப்போம். ஆனால் நம்ம தனியாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டோம், வேண்டான்னு சொல்லிட்டோம், ஃபோட்டோகிராஃபரும் போயிட்டாங்கன்னு நீ எனக்கு ஃபீல் பண்ண. அதனால உடனே உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்ச ரிசப்ஷன் ட்ரெஸ், எனக்கு பிடிச்ச கோட்லாம் போட்டு நம்ம அன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். என்ன இது நம்ம மேரேஜ்லேயே நடந்திருந்தா இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்படி தனியாக ஒரு இடத்துல போய் நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதை நம்ம இப்படி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல அர்ஜுன், நம்ம அப்போ எடுத்திருந்தாலும் 2 பேர் முகத்துலேயும் ஒரு சிரிப்பு கூட இருந்திருக்காது. எல்லாரும் நிற்க சொல்கிறாங்களேன்னு ஏனோ தானோ தான் நின்றுப்போம். அங்கே ஒரு சின்ன சந்தோஷம் கூட நமக்கு இருந்திருக்காது. ஆனால் இப்போ பாரு, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு 2 பேருமே அழகாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஃபோட்டோவில் நம்ம ஸ்மைல் மட்டும் இல்லை, வெறும் நம்ம முகம் மட்டும் ஸ்மைல் பண்ணல, நம்ம உள்ளே இருந்து மனசார அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதெல்லாம் அந்த மெமரிஸ் எப்பயும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும்ல. நீ ப்ரப்போஸ் பண்ணதாக இருக்கட்டும், அன்னைக்கு நம்ம வெளியே போனது, அன்னைக்கு நடந்தது எல்லாமே அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு ரிவைன் ஆகும். இதுதான் அர்ஜுன் ஹாப்பி. நீ சொல்றதும் சரிதான் ஆதிமா, அன்னைக்கு எடுத்திருந்தாலும் ஏனோ தானோ தான் நின்றுருப்போம், அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியே இருந்திருக்காது. அர்ஜுன், இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? இப்போதான் நம்ம ரூமே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. நம்ம 2 பேரும் இப்போ வரைக்கும் சேர்ந்து செல்ஃபின்னு ஒன்றுமே எடுத்ததில்ல. என்கிட்ட நீ சிங்கிளாக இருக்க ஃபோட்டோ இருக்குது, உங்ககிட்ட நான் சிங்கிளாக இருக்க ஃபோட்டோ இருக்குது. நம்ம சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் எடுத்திருக்கோம். இது ஒரு மெமரி தான். ஆரம்பத்துலேருந்து நீயும் நானும் சண்டை போட்டோம், அப்புறம் பேசினோம், ஃப்ரெண்டானோம், இப்போ தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் புதுசாக. நம்ம ஒரு செல்ஃபி கூட இன்னும் சேர்ந்து எடுக்கல, ஆனால் இந்த மாதிரி ஒரு மெமரியில் எடுத்திருக்கோம். நல்லா இருக்கு அர்ஜுன். ஆமா ஆதிரா, நீ சொல்லிதான் எனக்கு ஞாபகமே வருது, நம்ம இது வரைக்கும் ஒரு செல்ஃபி கூட எடுக்கல. அர்ஜுன், நம்ம இப்போ தான் லவ்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு லவ்வர்ஸ்லாம் பேசி லவ்வுக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஃபோட்டோ எடுப்பாங்க, வெளியே போவாங்க, ஊர் சுற்றுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லவ்வில் தான் இருக்கோம். அப்போ நமக்கு அன்னைக்கு நடந்ததுலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லவ்ல இருக்கிறவங்களே பண்ணிடுவாங்களா இல்லையா? அதாவது லவ் பண்ணுற லவ்வர்ஸ் லவ் பண்ணிட்டு எல்லாம் சுற்றிட்டு ஸ்ட்ராங்காக அவங்க லவ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டே மேரேஜ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காதல் முதல் கல்யாணம் வரை கேள்விப்பட்டிருப்போம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கல்யாணம் முதல் காதல் வரை. இப்படி சிரிச்சிட்டே இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? நீ இருக்கும்போது எனக்கு சிரிப்புக்கு பஞ்சமே இல்லை, நீ என்னை சுற்றி இருக்கும்போது நான் சிரிச்சிட்டு மட்டும் தாண்டி இருப்பேன் அழகி. லவ் யூடா புருஷா. லவ் யூ டி பொண்டாட்டி. என்னம்மா என்னாச்சு? கையில ஏதோ கடிச்சிருச்சு அர்ஜுன். எங்க காட்டு. கையில ஒண்ணுமே இல்லையே. என்னமோ கடிச்சது அர்ஜுன். அங்கதான் ஏதோ கடிச்சிச்சு, நீ வேகமா தேய்க்கிற. சரி, மெதுவாவே பாக்குறேன். இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல. அப்படியா? அப்படிதான். அர்ஜுன், உன் சிரிப்பே சரியில்லை, எனக்கு பேக் பண்ணுற வேலை நிறையா இருக்குது. முதல்ல நீ கிளம்பு, நான் ஊருக்கு போகிறக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கணும். பேக் பண்ணு, நான் ஒன்றும் நீ பேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் இல்லை, நீ இருந்தால் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன், நான் ஏதாவது அப்புறம் ட்ரெஸ் எடுத்து வைக்க மறந்து போயிடுவேன். நானே பேக் பண்ணிக்கிறேன், நீ வெளியே போ. என்னப்பா இது, ஒரு ட்ரெஸ் பேக் பண்ணுறப்போ கூட மாமா நான் இங்கே இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது, முதல்ல நீ கிளம்பு. சரி கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு பின்னாடி இல்லை, கிளம்புனா கிளம்பு. நீ இரு அவசரப்படாத, கிளம்புறேன். பொறுக்கி சொன்னா சரின்னு ஏதாவது கேட்குறியா? கேட்க மாட்டேனே, என்ன பண்ணுவேன்? சரி வா, ட்ரெஸ் பேக் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ இப்படிதான் சொல்லுவ, வேற ஏதாவது அப்புறம் பண்ணிட்டே இருப்பேன், டைம் ஆயிரும், போ. ப்ராமிஸாக நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஓகேவா? 2 பேரும் சேர்ந்தே பேக் பண்ணலாம், நீ மட்டும் தனியாக தான் கஷ்டப்படணும்னு ஒன்றும் கிடையாது, உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்.
நீ கொஞ்சம் பேக் பண்ணு, நான் கொஞ்சம் பேக் பண்ணுறேன். வேலையை ஷேர் பண்ணிக்கலாமே. நோ தேங்க்ஸ். ஹே என்னப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன் ஃப்ரெண்டு தானே. உன் ஃப்ரெண்டு நீ கஷ்டப்படும் போது பார்த்துட்டா இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. நானும் ஹெல்ப் பண்ணுறேன். சரி சரி, எனக்கு வேலை மிச்சம். வா வா, ஹெல்ப் பண்ணு. சரிங்க தங்கம். அரவிந்த், நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? அழகா இன்னைக்கு நீ தான் பானையை உடைச்சிட்ட. அத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க, எப்படி எல்லாரும் உரியடிக்காம வந்த மாதிரி நீயும் அப்படிதான் இருப்பேன்னு நினைச்சேன். ஹே, மாமனை என்ன நினைச்சிட்ட நீ? மாமன் குறி வச்சா கண்டிப்பா அது முடிக்காம விட மாட்டேன். டைலாக் ஒன்றும் குறைச்சல இல்லை. ஹலோ ஹலோ, நான் என்ன சும்மாவா டைலாக் பேசுறேன்? உரி அடிச்சிட்டேன், அதனால தில்லா பேசுறேன். ஐயையோ, சும்மாவே சீன் போடுவேன். இன்னைக்கு ஸ்கூல்லே வேற மாஸ் பண்ணிட்டேன். எல்லா சாரும் அடிக்க முடியாம விட்டதை நீ எடுத்து மாஸ் பண்ணிட்ட. அப்ப இன்னைக்கு ஓவராவே சீன் போடுவியே. ஆமா, மாமா இப்படி கெத்து காமிச்சனா? காமிச்ச கருவாப்பையா, உனக்குள்ளேயும் கொஞ்சம் ஏதோ திறமை இருக்கதான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். வீரண்டி. ம் ம் ஏய், என்ன இப்ப எது குக்குன்னு முக்குற? சும்மாதான். இல்லையே, நீ இன்டைரக்டா என்ன வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை. நீ ஏன் நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது, சரியா? சரி, அத்தனை பேரால் அடிக்க முடியல, நீ அதை எப்படி அடிச்ச? ஏதாவது கோல்மால் பண்ணியா? யாராவது உனக்கு இங்கேருந்து அங்கே தான் இருக்கு நகர்ந்துவான்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஏண்டி, ஸ்கூலே சேர்ந்து கை தட்டி கத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த சத்தத்துல எப்படி எனக்கு யாராவது சொன்னா கேட்கும்? அப்புறம் எப்படி நீ கரெக்டாக அடிச்ச சொல்ல? அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல, உன் முகத்தையும் மனசுல வச்சுக்கிட்டேன். ஓ, நான் தான் உன்னை மோட்டிவேட் பண்ணனா? சச்சா, அப்படிலாம் இல்ல, நான் உன் முகத்தை மனசுல வச்சுக்கிட்டேன். நேர்ல நீ என்ன செஞ்சாலும் என்னால உன்னை அடிக்க முடியாது. இப்படி ஒரு வாய்ப்புல இமேஜினேஷன்லயாவது அடிச்சிடலான்னு உன்னை அடிக்கிற மாதிரி ஓங்கி ஒரு அடி போட்டேன், கரெக்டா பானையிலேயே விழுந்துச்சு. இதுதான் என்னோட சீக்ரெட் ஆஃப் மை சக்சஸ். ஓ மூஞ்சி. ஏன் மூஞ்சி இல்ல, உன் மூஞ்சி தான். ஏண்டா, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை அடிக்க முடியலன்னு அப்படி அடிச்சேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். இதை நான் உன்கிட்ட தாண்டி சொல்ல முடியும், வேற யார்ட்டையும் போய் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நான் உன்னை என்ன கொடுமை பண்ணிட்டேன்? இனி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சி. இப்படிதான் சொல்லுவேன், ஆனா உன்னால என்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்னால் பேசாமல் இருக்க முடியும். அதையும் தான் பாப்போமே. அரவிந்த் சார், அரவிந்த் சார். அடடா, இனிமையான குரல், என்னை யாரோ கூப்பிடுறாங்க, இரு. அரவிந்த் சார், சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். செமையா உரியடிச்சிங்க தெரியுமா? நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய சார் போய் முடியலன்னு வந்துட்டாங்க. சரி, இதை யாருமே அடிக்க மாட்டாங்க போலன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ மாதம் அடிச்சிங்க தெரியுமா? சூப்பர் சார். ஆஹா, சும்மாவே நான் இவ்வளவு வெறுப்பேத்திட்டு தான் இருந்தேன், இவங்க தானாவே வந்து சிக்கிட்டாங்க. சரி, இவங்கள வச்சு இவ்வளவு கொஞ்சம் வெறுப்பேத்துவோம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நீங்களும் தான் மியூசிக் சேர் சூப்பரா விளாண்டீங்க, நீங்க தானே வின் பண்ணீங்க. தேங்க்யூ சார். மியூசிக் சேர் கூட ஓகே, நம்ம கண்ணால் பார்க்குறோம், அதில் உட்காரக்கு போகிறோன்னு வைங்களேன். ஆனால் உரி அடிக்கிறது இம்பாசிபிள். கண்ணை மூடிட்டு அதுலேயும் அவங்க சுற்றி வர விடுறாங்க, எந்த சைடு விடுவாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக கண்டுபிடிச்சி சூப்பராக அடிச்சிட்டிங்க சார். நீங்கள் அடித்தோன்னே பசங்க ஸ்டாஃப்ஸ்ன்னு எல்லாரும் ஒரே கற்று கைத்தட்டு எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த இடமே? சூப்பர் சார். இவன் சும்மாவே ரொம்ப ஆடுவான், இதில் இவ வேற இவனை ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்கா. சி, கருவா பையன், முகமெல்லாம் பல்லாதான் இருக்கும். நல்லா எப்படி இழிச்சு பேசுகிறான் பாரு அவகிட்ட. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க சார். நீங்க இந்த சாரியில ரொம்பவே அழகா இருக்கீங்க மேடம். ஓ, தேங்க்யூ சார். அட பாவி, காலையில் எனக்கு சாரி கட்டி விட்டுட்டு இப்போ அவ சாரி நல்லா இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். எரும மாடு. சார், நீங்கள் ஏதோ இம்பார்ட்டண்டாக பேசிட்டு இருந்தீங்களா? நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவகிட்ட நான் எப்போ வேணாலும் பேசிக்கலாம் மேடம். ஆனால் உங்ககிட்ட பேச முடியுமா? நீங்க பேசுங்க, நான் அதை அப்புறம் பேசிக்கிறேன். என்னது, என்கிட்ட எப்போனாலும் பேசிக்கலாம், அவட்ட தான் பேசணுமா? எவ்வளோ ஆடணுமோ ஆடு, வீட்டுக்கு வரவல்ல உனக்கு இருக்கு. ஐயோ சார், மேம் போயிட்டாங்க. ஓ, போயிட்டாளா கோச்சுக்கிட்டு? அது ஒன்றும் இல்லை மேம், அவளுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் போயிருக்கா, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே சார். எனக்கும் வேலை இருக்கு, நானும் கிளம்பட்டுமா? ஓகே மேம். கோச்சுக்கிட்டா போற, உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அப்ப இவ்வளவு விஷயம் நடந்துச்சா காலையில? ஆமாம் மாமா, எனக்கு மாமா திட்டினதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் பயமாயிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிறகு நான் மாமாவை காப்பாற்றினதும் அவருக்கே அது கஷ்டமாக இருந்திருக்கும் போல. அதனால தான் உங்ககிட்ட தங்கச்சி மகன் என்னை காப்பாற்றிட்டா, தங்கச்சி மகன் என்னை இழுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க கூட இல்லையே, வேகமாக போயிட்டாவ. எனக்கு தெரிஞ்சு என்னதான் கோவத்தை வெளியே காட்டிட்டாலும் உள் மனசில் பாசம் இருக்க தானே செய்யும். அதுவும் சரிதான், இவங்களை இப்படியே விட்டாலும் சரிப்பட்டு வராது. கஷ்டப்பட்டு ஆச்சியையும் அத்தையும் பேச வச்ச மாதிரி ஏதாவது பிளானை சீக்கிரமா போட்டு அப்பாவையும் அத்தையும் சீக்கிரம் பேச வைக்கணும், அதான் சரி. ஓகேவா? சரி மாமா, சீக்கிரம் பிளான் பண்ணி சேர்த்து வைங்க. சரிம்மா. இந்த முறையாவது என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுவீங்களா, இல்லை கடைசியில் அவங்க 2 பேருமே வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம், நாங்கள் பேசிட்டோம்னு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? இந்த முறை அப்படி பண்ண மாட்டேன், கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன்.
ம் பார்க்குறேன். ஏன் கோச்சுக்கிற? பிறவு என்ன, என்கிட்ட சொல்லாம தான் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணீங்கல்ல. டேய், அதுக்கு தானடி எனக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். இன்னும் அதை பத்தியே பேசிட்டு இருக்க? நீங்கள் சாரி கேட்டுட்டீங்கிறக்காகலாம் என்னால் அதை உடனே மறக்க முடியுமா என்ன? அப்போ அதை மறக்க மாட்டியா? மறக்கவே மாட்டேன். எனக்கு தோன்றப்பெல்லாம் சொல்லி காட்டுவேன், என்கிட்ட மறைச்சிங்கல்லன்னு. இப்படிலாம் பண்ணா எப்படிமா? நான் தான் மனசார இன்னைக்கு சாரி கேட்டுட்டேனே. இனிமேல் எந்த விஷயம் பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு மறைக்காம பண்ணீங்கன்னா ஒருவேளை வருங்காலத்தில் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரலாம். ஏன் இப்போ அந்த நம்பிக்கை என் மேல இல்லையா? மற்ற விஷயத்துலலாம் இருக்கு, இந்த மாதிரி குடும்பத்தை சேர்த்து வைக்கிற விஷயத்துலலாம் சுத்தமாக இல்லைப்பா. இனிமே எனக்கு பிளானிங் பார்ட்னரே நீ தான், சரியா? நீயும் நானும் சேர்ந்து தான் குடும்பத்தை எல்லாத்தையும் சேர்த்து வைக்க போறோம். என்ன பிளான் போட்டாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் எக்ஸிக்யூட்டே பண்ண போறோம். ம் கேட்க நல்லா தான் இருக்கு. பிளான் போட்டுட்டு சொல்லுங்க பார்ப்போம். சரிங்க மேடம். அம்மோ, என்ன மாமா? இந்த ட்ரெஸ்ல ஒன்று பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? எவ்வளோ அழகா இருக்கு. நம்ம 2 பேருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல இருக்கோமா, அதனால ஏதோ கல்யாணம் ஆகி நம்ம தலைப்பொங்கல் கொண்டாட போற மாதிரி எனக்கு தோணுது. கவலையே வேண்டாம், அடுத்த வருஷம் சேர்ந்து தலைப்பொங்கல் கொண்டாடிடுவோம். ஆஹா, மேடம் ஆர்வமா தான் இருக்கீங்க போல. ஆமா, என் மாமா கூட தலைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு எனக்கு ஆசை இருக்காதா என்ன? இன்னும் 4 மாசத்துல என் படிப்பு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம், உங்க பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா? நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். அம்மு, நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது என்ன கேள்வி, தாராளமா எடுத்துக்கலாமே. கிட்ட தள்ளி வா. நீங்க தள்ளி வாங்க. இப்படியே சிரிச்சுட்டே இருடி என் அழகி. இந்த போட்டோவை நான் அப்புறமா உனக்கு அனுப்பி விடுறேன். சரி மாமா. சரி மாமா, ஆனா ஒன்று, இப்போ பாருங்க என் ஃபேஸ்லாம் எவ்வளோ டல்லாக இருக்கு. காலையில் ஆசையாக சூப்பராக குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்தேன், காலையில் உங்களை பார்த்துட்டு போகலான்னு. ஆனால் காலையில் அப்படி ஆயிடுச்சு. எப்படி டல்லானதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறதுக்கு போல. அடியே என் அழகு பொண்டாட்டி, நீ அழகா இருந்தா மட்டும் இல்லை, நீ மேக்கப் பண்ணி சூப்பரா வந்தா மட்டும் உன் மாமா உன்னை பார்ப்பேன்னு அர்த்தம் கிடையாது. நீ 10 நாள் குளிக்காம அழுக்கான ட்ரெஸ்ஸோட அப்படியே முகமெல்லாம் எண்ணெய் வடிஞ்சு தூங்கி எந்திரிச்சு ஜொல்லு வடிஞ்சு எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி தங்கம். ஐய, உங்களுக்கு பிடிக்குங்கிறக்காக 10 நாள் குளிக்காம துணி மாத்தாமலாம் என்னால் இருக்க முடியாது. சீ. அடடே, அந்த அளவுக்கு சுத்தக்காரியா என்ன? ஆமா, ரொம்ப சுத்தம் தான். பார்ப்பேன். பல்லு விளக்காம நீ காஃபி குடிக்கும் போதே உன் சுத்தம் எவ்வளோன்னு நான் பார்த்துருக்கேன். அது ஜஸ்ட் காஃபி. அது ஜஸ்ட் காஃபியோ டீயோ ஹார்லிக்ஸோ பூஸ்டோ எதுவாக வேணா இருந்திருக்கலாம். ஆனால் ப்ரஷ் பண்ணாமல் நீ குடிச்சதானே, அதில் என்ன ஹைஜீன் இருக்கு சொல்லு? அப்படி பண்ணுறவெல்லாம் குளிக்காமல் இருக்கிறதுக்கு சைன்லாம் சொல்லக்கூடாது. ஐயா போங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு காலேஜில் ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? ஓ, சூப்பராக போச்சு. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஆட்டம் பாட்டமா? டான்ஸ் ஆடுவியா நீ? ஆடுவியாவா? சூப்பராக ஆடுவேன். எனக்கு பிடிச்சதே டான்ஸ் ஆடுறதான், தெரியுமா? இங்க மாமனுக்காக 2 ஸ்டெப் போட்டு காமி பார்க்கலாம். ஆசை தோசை அப்பள வடை. ஆசைப்பட்டதை செய். என்ன மாமா வளரிய? நீ தானே பாட்டு பாடினா? நான் எங்க பாட்டு பண்ணேன்? ஆசை தோசை அப்பல்ல வடை ஆசைப்பட்டத செய். அதான் இந்த பாட்டை நீ 2 லைன் படிச்ச, நான் 1 லைன் படித்தேன். ஐயோ மக்கு மாமா, நான் ஒன்றும் பாட்டு பிடிக்கல சொன்னேன். ஹோய், என்ன மக்குங்கிற? மக்கு மாதிரி தெரியுதா என்ன? கொஞ்சம் மக்கு மாதிரி தான் தெரியுது. அப்படியா? எங்க கிட்ட வா. ஐயோயோ, நான் வர மாட்டேன்ப்பா. ஐயோ, ஏன்பா வரமாட்டேன்? கிட்ட வந்தா கையை காலை வச்சுட்டு நீங்க சும்மா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சி, என் அப்பா பாரு அதே நினப்புதான். அட சும்மா வாயன் பக்கத்துல. பரவாயில்லைங்க சார், நான் இங்க இருந்தே பேசுறேன். சரி விடு, உனக்கு தான் நஷ்டம். அப்புறம் உங்க அக்காவுக்கு வேற இது தலைப்பொங்கல்? அக்காக்கு மட்டும் இல்ல, அண்ணாக்கும் இதா தலைப்பொங்கல். ஓ, 2 பேர் தலைப்பொங்கல் கொண்டாட போறாங்க. ஆமா, சும்மாவே எங்க அக்கா சீன் போடுவா. நாளைக்கு வேற தலைப்பொங்கல், அவ அலப்பற தாங்க முடியாது. இந்த பக்கம் திரும்பினா எங்க அண்ணன், இந்த பக்கம் திரும்பினா எங்க அக்கா, 2 பேரும் என்ன வச்சு செய்ய போறாங்க. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஜோடியா இருக்காங்க. நான் மட்டும் தனியா இருக்கேன். சும்மாவே அவங்க அலம்பல் தாங்க முடியாது. இதுல ஜோடியா செலிப்ரேஷன் வேற பண்ணி கடுப்பேத்துவாங்க. சே, இந்த நேரத்துல நமக்கும் கல்யாணம் ஆயிருந்தா நம்மளும் தலைப்பொங்கல் கொண்டாடி இருக்கலாம் அழகா. நம்மளும் அவங்கள வெறுப்பேற்றிருக்கலாம் இல்ல? வேண்டாம் மாமா, இந்த வருஷம் 2 டிக்கெட்டும் பொங்கலை கொண்டாடி முடிச்சிடட்டும். அடுத்த வருஷம் நம்ம ஒரு ஜோடி தான் தலைப்பொங்கல் கொண்டாட இருப்போம். அப்பதான் அது ஸ்பெஷலா இருக்கும். இப்ப எல்லாரும் நம்மளதான் கவனிப்பாங்க. ஓஹோ, பிளான் எல்லாம். அதெல்லாம் நல்லாவே பிளான் போடுவேன். சரிங்க மேடம். மாமா, கூட்டமா பொங்கல் வைக்கிறக்கும் நம்ம தனியா வைக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? சரி. சரி, பேசினா பேசிட்டே இருப்பேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? என்ன டான்ஸ் ஆடி காட்ட சொன்னேன்ல, அட்லீஸ்ட் 2 ஸ்டெப் அது போட்டு போ. மாமாக்கு பொறுமையா கல்யாணம் முடிஞ்ச பிறகு பாட்டை போட்டு நல்லா குத்தாட்டமே ஆடி காட்டுறேன். இப்ப ஆட முடியாது, ஆள விடுங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்ணாம எதுவும் கிடைச்சா நல்லா இருக்காதுல்ல, வெயிட் பண்ணியே பாருங்க. சரி, ஒரு 2 நிமிஷம் இரேன். டைம் ஆச்சு மாமா.
அட வாங்குறேன். என்ன வன்மை எந்த பெண்ணும் அதிசய விண்கலம் போக போக புரிகின்ற போர்க்களம் ஒன்று செய் இப்போதே உள்ளெஞ்சை உடைய செய்